Hey, what's up guys, welcome to my channel. இந்த மாதிரி bouncing text effect எப்படி create பண்ணலாம் பார்க்கலாம். Let's go. First Alight motion open பண்ணிக்கோங்க. அதில் 1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு create project கொடுத்துருங்க. Alight motion application எப்படி யூஸ் பண்ணலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. And then இப்போ உங்களோட பேக்ரவுண்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. And then பேக்ரவுண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. And then இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேஷியோ செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட பேக்ரவுண்ட் வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். And then இப்போ உங்களோட பேக்ரவுண்டை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. And then இப்போ உங்களோட ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. And then உங்களோட பேக்ரவுண்டே அந்த டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட சைஸை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த க்ரீன் கலர் சர்க்கிள் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும், அதை தாண்டிலாம் இருக்க வேணாம். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை எந்த அளவுக்கு நீங்கள் டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் பவுன்சிங் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு 15 செகண்ட் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து சென்டராக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர வரைக்கும் நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் இன்னும் ஒரு 15 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கீழே எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே பவுன்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கரெக்டாக கீ ஃப்ரேமில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்டராக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மூவிங் எஃபெக்ட் வந்து இவ்வளோ தான். ஜஸ்ட் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பவுன்ஸ் ஆகி அகைன் வந்து மேலே வரா மாதிரி இப்போ வந்து நம்ம மூவிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ ஈஸிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கர்வ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கர்வ்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். 2 சர்க்கிள்ஸ் இருக்குது, அதில் மேலே இருக்க சர்க்கிள் வந்து நான் கரெக்டாக கீழே வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஈஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனால நம்ம மூவிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 and 3 அந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ செகண்டாக ஆட் பண்ணுற ஈஸிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கட்டும், சேம் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கட்டும். and then பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சர்க்கிள்ஸ் இருக்கும், அதில் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் டவுனில் இருக்கும், அதை அப்படியே வந்து மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 and 3 கீ ஃப்ரேமுக்கு சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 சர்க்கிள்ஸ் இருக்கும், அதில் செகண்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே மூவ் பண்ணோம், தென் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு மேலே மூவ் பண்ணோம், இப்போ தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே தான் மூவ் பண்ணோம். அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த மூவிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக போகும். அண்ட் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அகைன் டவுனில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனால உங்கள் டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகிட்டே தான் இருக்கும், சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கீ ஃப்ரேமில் ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60ல் கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே இப்போ வந்து 0க்கு வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய கீ ஃப்ரேமில் ஆட் பண்ணியிருப்போம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு 1 செகண்ட் முன்னாடி உங்களோட செகண்ட் கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட தேர்ட் கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடியே வந்து அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதே இடத்துல உங்களோட தேர்ட் கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அங்கே ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது, அதே இடத்துல உங்களோட ஃபோர்த்து கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து லைட்டாக ஸ்பின் ஆகும். இப்போ மற்றதுக்கெலாம் வந்து நம்ம 0ல் தான் வச்சுருக்கோம், ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பின் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமை வந்து ஏற்கனவே வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதே இடத்துல வந்து உங்களோட 5th கீ ஃப்ரேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 5th கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா -14க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் டேர்ன் ஆகிடுச்சு. தென் இப்போ மைனஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து டேர்ன் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து டேரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணும்போது தான் அது இன்னும் வந்து அந்த பவுன்சிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த கீ ஃப்ரேமே வந்து நீங்கள் ஆட் பண்ணலன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றிகிட்டே இருக்கும், ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து 5th கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் வந்து ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா ஒரு 44க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஈஸிங் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த ஸ்பின்லாம் கரெக்டாக வந்துருக்கான்னு ஒரு தடவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஈஸிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பின் நீங்கள் கொடுத்தது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம முன்னாடி மூவிங் எஃபெக்ட்டுக்கு வந்து என்னென்ன ஈஸிங் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கு மிடில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ஈஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் கர்வ்லாம் கொடுக்க போகிறதில்ல, இந்த ஃபஸ்ட்டு கர்வ்லேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா செகண்டாக இருக்க கர்வ் வந்து டவுனில் வந்து அப்படியே மூவ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு மிடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து மூவ் பண்ணோம், இப்போ வந்து மேலே வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டாக இருக்க சர்க்கிளை வந்து மேலே மூவ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கு மிடில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே மூவ் பண்ணோம், இப்போ வந்து கீழே வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ செகண்டாக இருக்கிற சர்க்கிளை வந்து கீழே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து எந்த ஈஸிங்குமே கொடுக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மற்றதுக்கெலாம் வந்து ஈஸ் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக ஒரு -9 அது மாதிரி நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் ரிமைனிங் எடிட்டிங்கில் பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போவே வந்து சொல்லிட்டோன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் கிளியராக இருங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.